ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. ஸோ மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் ரியாக்ஷனில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நிஃப்டி 145 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. 24,031 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. பேங்க் நிஃப்டி 55,061 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. 342 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. சென்செக்ஸ் 77,103 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. 392 பாயிண்ட்ஸ் கிட்ட நெகட்டிவில் இருக்குது. ஸோ மார்க்கெட் பார்க்கும்போது ஒரு நாள் பாசிட்டிவ் போச்சுன்னா அடுத்த நாள் நெகட்டிவ் போகுது. இந்த ட்ரெண்ட் தான் மார்க்கெட்டில் கண்டினியூ ஆகுது. ஏயூ ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவில் இருக்குது. ஆக்சிஸ் பேங்க் 1.5% நெகட்டிவ். பேங்க் ஆஃப் பரோடா 1.5% நெகட்டிவ். கனரா பேங்க் 2% நெகட்டிவில் இருக்குது. ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். ஹெச்டிஎஃப்சி பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஐசிஐசிஐ பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் ஃப்ளாட் நெகட்டிவ். இண்டஸ்இண்ட் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ். பஞ்சாப் நேஷனல் பேங்க் 1.5% நெகட்டிவ். ஃபெடரல் ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ். யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா 1.5% நெகட்டிவ். எஸ் பேங்க் 1% சம்திங் நெகட்டிவில் இருக்குது. இல்லை ஃபெடரல் பேங்க் ஃப்ளாட் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. நேற்று அதோட ரிசல்ட்ஸ் கொஞ்சம் பெட்டராக இருந்துச்சு. ஸோ ஃபெடரல் பேங்க் பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. இது போக குளோபல் லெவலில் நெகட்டிவ் அப்டேட்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்டில் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் க்ரூட் ஆயிலோட ப்ரைஸ் பெர் பேரலுக்கு $120 டச் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஈரான் ப்ரெஷர்னால டச் பண்ணியிருக்கு. 2022 அப்புறம் 2022 ஜூனுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் டைம் இந்த $122 பெர் பேரல் ஆயில் ஹிட் பண்ணியிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இது குளோபல் லெவல் அப்டேட்ஸ். மார்க்கெட்டில் ப்ரெஷர் கண்டினியூவாக நடந்துட்டு தான் இருக்குது. ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெடோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் ஆஃப்டர் டேக்ஸ் 21% வளர்ந்துருக்கு. 2,992 கோடியாக இருக்குது. ஆஃப்டர் தட் ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 7.6% வளர்ந்துருக்கு. 16,351 கோடியாக இருக்குது. ₹22 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. எபிட்டா 3.2% வளர்ந்துருக்கு. 3,877 கோடியாக இருக்குது. மார்ஜின் 23.7% இருக்குது. 70 பேசிஸ் பாயிண்ட் ஹியர் ஆன் பேசிஸில் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. செக்மெண்ட் வைஸ் நீ பார்க்கும்போது ஹோம் கேர் ரெவன்யூ 9% வளர்ந்துருக்கு. ஸ்ட்ராங்கஸ்ட் குவார்ட்டர்ஸ் ஆக்சுவலி 11 குவார்ட்டர்ஸ் ஆட்டு ஸ்ட்ராங்கஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் காமிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஃபேப்ரிக் வாஷ் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. ஹவுஸ் ஹோல்ட் கேர் அந்த செக்மெண்ட் ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. பியூட்டி அண்ட் வெல்பீயிங் 8% க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு மிட் சிங்கிள் டிஜிட் யூவிஜி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. யூஎஸ்ஜி மிட் சிங்கிள் டிஜிட் யூவிஜின்னு அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க. ஹேர் கேர் ஒரு டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. பர்சனல் கேர் 5% வளர்ந்துருக்கு. ஸ்கின் கிளீன்சிங் இது ஒரு ஹை சிங்கிள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. நெக்ஸ்ட்டு டவ் அண்ட் லக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்ட்ராங் பெர்ஃபார்மன்ஸ் ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ப்ரீமியம் சோப் அண்ட் பாடி வாஷ்லையும் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு. ஃபுட் செக்மெண்ட்டில் 5% யூஎஸ்டின்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலி சிங்கிள் டிஜிட் யூவிஜின்னு சொல்கிறாங்க. டீ லோ சிங்கிள் டிஜிட் யூவிஜியாக இருக்குது. காஃபி ஒரு ஸ்ட்ராங் டபுள் டிஜிட் க்ரோத் காமிச்சிருக்கு போத் வால்யூம் அண்ட் ப்ரைஸிங்கில். ஸோ இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் லிமிடெட் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ரிசல்ட்ஸ் பக்காவான ரிசல்ட்ஸ்ன்னு சொல்ல முடியாது, ஓரளவு மீடியமான ரிசல்ட்ஸ் போஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. 2,260 இருக்குது. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 2.5% சம்திங் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இது ஹிந்துஸ்தான் யூனிலிவர் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. வேரி எனர்ஜிஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ஆக்சுவலி இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 9% விழுந்துருந்துச்சு. இந்த குவார்ட்டரில் ப்ராஃபிட் மட்டும் ஆக்சுவலி Q4 ஃபினான்ஷியல் 26 ஃபஸ்ட்டு ரெவன்யூ 8,840 கோடியாக இருக்குது. 111% வளர்ந்துருக்கு. ப்ராஃபிட் 1,126 கோடியாக இருக்குது. 74% வளர்ந்துருக்கு. எபிட்டா 1,576 கோடியாக இருக்குது. அதுவும் 70% வளர்ந்துருக்கு. மார்ஜின் 18.59% இருக்குது. ஃபுல்லியர் பேசிஸில் எடுத்து பார்த்தாலும் கூட அதோட ரெவன்யூ ப்ராஃபிட் எல்லாமே ஜாஸ்தியாக இன்க்ரீஸ் தான் இருக்குது வேரி எனர்ஜிஸோடது. இந்த Q4 அவங்களோட மாடியூல் ப்ரொடக்ஷன் 4.2 ஜிகாவாட்டாக இருக்குது. ஃபினான்ஷியல் 26 12.6 ஜிகாவாட்டாக இருக்குது ப்ரொடக்ஷன், மாடியூல் ப்ரொடக்ஷன். இந்த வருஷத்தில் தான் யுனைடெட் சோலார் ஹோல்டிங் ஐஎன்சி இதில் சில ஸ்டேக் அக்யூசிஷன் பண்ணியிருக்காங்க. இது ஓமனில் ஒரு பாலிசிலிகான் பிளேயர் கம்பெனியாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் யூஎஸில் சில எக்ஸ்பேன்ஷன் போடுறாங்க. ட்ரம்போட இந்த டேரிஃப்னால இவங்க கொஞ்சம் அஃபெக்ட் ஆக சான்ஸ் இருக்குது. கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் 3,900 கோடி நாங்கள் ஸ்பெண்ட் பண்ண இருக்கிறோம். 2,500 டிபிடி கிளாஸ் மேனுஃபேக்சரிங் ஃபெசிலிட்டி போட இருக்கிறோன்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் 10 GW இன்டிகிரேட்டட் இங்காட் அண்ட் வேஃபர் ஃபெசிலிட்டி நாக்பூரில் போடுறாங்க. அதுக்கு வேண்டி 6,200 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. ₹2 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ₹2 per ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இது வேரி எனர்ஜிஸ் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட். ஸ்டாக் ப்ரைஸ் இன்றைக்கி 3,125 இருக்குது. 10% விழுந்திருக்கு. என்ன ஒன்று எக்ஸ்ட்ரீம் வேல்யூஷனில் இருக்குது இந்த பங்கு. ஸோ அதுவும் கிராஷ் ஆகிறதுக்கு ஒரு முக்கிய ரீசன். வெயிட் பண்ணலாம். இப்போதைக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வரல. ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்த்துக்கலாம். கேஃபின் டெக்னாலஜிஸோட Q4 ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ரெவன்யூ 3,473 மில்லியனாக இருக்குது. 22% க்ரோத் காமிச்சிருக்கு. நெட் ப்ராஃபிட் 811 மில்லியனாக இருக்குது. கிட்டத்தட்ட 4.6% டவுன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா 1,285 மில்லியனாக இருக்குது. 5.1% வளர்ந்துருக்கு.
மார்ஜின் 43.37% இருக்குது. ஆக்சுவலி சேம் பீரியட் லாஸ்ட் இயரில் 43.2%, முந்தின குவார்ட்டரில் 40.9% இருந்துச்சு. ஆனால் மார்ஜின் ரொம்பவே எஃபெக்டாக இருக்குது. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ டிக்ளைன் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஓவரால் ரெவன்யூ ஷேர்னு பார்க்கும்போது 38.6% இருக்குது. நெக்ஸ்ட்டு அவங்களோட போர்டு வந்து 12 ரூபா பெர் ஷேர் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க. கேஃபின் டெக்னாலஜிஸ் ஆஸ் அண்ட் ஃபண்ட் சர்வீஸ் அக்யூசிஷன் பண்ணுறதா கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இவங்களோட குளோபல் ஃபுட் பிரிண்ட்னு பார்க்கும்போது 18 கண்ட்ரீஸில் இவங்களோட சர்வீஸ் இருக்குது. 1000 குளோபல் அசட் மேனேஜர்ஸ் வச்சு மேனேஜ்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. $360 பில்லியன் அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட் வச்சுருக்காங்க. இது வந்து கேஃபின் டெக்னாலஜிஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நவீன் ஃப்ளூரைனோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. ப்ராஃபிட் 213 கோடி பண்ணியிருக்கிறாங்க. ப்ராஃபிட் நல்ல ஒரு க்ரோத் காமிச்சிருக்கு. ரெவன்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன் 33.8% வளர்ந்துருக்கு. 938 கோடியாக இருக்குது. இது போக எபிட்டா 322 கோடியாக இருக்குது. 80% வளர்ந்துருக்கு. மார்ஜின் 34.3% இருக்குது. இதுவும் நல்ல க்ரோத் காமிச்சிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. 8.60 ரூபா டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஆகஸ்ட் 6 பார்த்தீங்கன்னா போர்ட் மீட்டிங் இருக்குது. அந்த போர்ட் மீட்டிங்கில் ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கில் முடிவு எடுப்பாங்க ரெக்கார்ட் டேட் எல்லாமே. பட் ஆக்சுவலி அவங்க ஜூன் 12 வந்து ரெக்கார்ட் டேட்டாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஆகஸ்ட் 13 அந்த டிவிடன் வந்து பேமெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. பட் அதுக்கு முன்னாடி ஆகஸ்ட் 6 வந்து ஆனுவல் ஜெனரல் மீட்டிங்கும் வச்சுருக்காங்க. போர்டில் சில அப்ரூவல்ஸ் வந்திருக்கு. விஸ்வாத் பி மேஃப்டலால் அவங்கள வந்து எக்ஸிக்யூட்டிவ் சேர்மனாட்டு அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறாங்க, ரீஅப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதோட டென்யூர் வந்து ஆகஸ்ட் 19, 2031 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு அப்டேட் கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டுன்னு பார்க்கும்போது சுஜால் ஏஷா அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக செகண்ட் டைம் கொடுத்துருக்காங்க. இது வந்து 5 கன்சிக்யூட்டிவ் இயர்ஸ். இதுவும் May 6, 2031 வரைக்கும் இருக்குது. பட் எல்லாமே ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல் இன்னும் பெண்டிங்கில் இருக்குது. அடுத்து அபூர்வா எஸ் புரோஹித் அவங்கள வந்து இண்டிபெண்டன்ட் டைரக்டராக செகண்ட் டைம் கொடுக்குறாங்க. அது October 18, 2031 வரைக்கும் டென்யூர் கொடுக்குறாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரீஅப்பாயின்மெண்ட்டு போர்டு கன்சிடர் பண்ணியிருக்காங்க. பட் ஷேர் ஹோல்டர்ஸ் அப்ரூவல்காண்டி வெயிட்டிங்கில் இருக்குது. இது நவீன் ஃப்ளூரைனை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. மீஷோட ஷேர் ப்ரைஸ் இன்னைக்கு 11% பாசிட்டிவில் இருக்குது. காரணம் என்னன்னு சொல்லி பார்க்கும்போது ஜேபி மார்கன் ஓவர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. 215 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்லியிருக்கிறாங்க. பட் இதெல்லாமே லாஸ் மேக்கிங் கம்பெனி. என்ன கேட்டால் இந்த ஐடிசி எல்லாம் என்ன ப்ராஃபிட் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ரோக்கரேஜஸ் ஃபார்ம் நல்ல ஒரு டார்கெட் ப்ரைஸு சொல்லி அதுக்கு ஒரு விடிவு காலத்தை உண்டு பண்ணுறதுக்கு இல்லை. நல்லா தான் கம்பெனி பிஸ்னஸ் ரன் ஆகிட்டு இருக்குது. ஆனால் ஷேர் ப்ரைஸ் மட்டும் தூங்கிட்டு இருக்குது. ஃபெடரல் பேங்க்கில் வந்து அப்டேட்டு. ஃபெடரல் பேங்க் வந்து ஸ்டாண்டர்ட் சார்ட்டரோட கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ வந்து டேக் ஓவர் பண்ணியிருக்கிறதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. இது மூலமாட்டு ஃபெடரல் பேங்க் வந்து ரீட்டைல் பேஸை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டீல் வந்து கிட்டத்தட்ட 6 லட்சம் கிரெடிட் கார்டு ஒன்லி கஸ்டமர்ஸை வந்து பூஸ்ட் பண்ணுவாங்க ஃபெடரல் பேங்க். அதாவது 6 லட்சம் கிரெடிட் கார்டு கஸ்டமர்ஸ் இது மூலமாட்டு ஃபெடரல் பேங்க்குக்கு வந்து பூஸ்ட் ஆக சான்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க் இந்தியாவோட கிரெடிட் கார்டு போர்ட்ஃபோலியோ வந்து ஃபெடரல் பேங்க் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. நார்ஜஸ் பேங்க் வந்து விச் மீன்ஸ் கவர்மெண்ட் பென்ஷன் ஃபண்ட் குளோபல் அவங்க 0.9% ஸ்டேக் எம்க்யூர் ஃபார்மசூட்டிகல்ஸில் டேக் ஓவர் பண்ணியிருக்கிறாங்க. 289.47 crores 1608 ரூபா பெர் ஷேர் வச்சு. இது வந்து நார்ஜஸ் பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா எம்க்யூர் ஃபார்மாவில் ஸ்டேக் அக்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வேதாந்தா இன்றைக்கி 64% மேலே நெகட்டிவில் இருக்கும். ஆக்சுவலி 280 ரூபா சம்திங்கில் ட்ரேட் ஆகிட்டு இருந்துச்சு. என்ன ஒன்று அதில் இனி நீங்கள் இப்போ ஒரு வேதாந்தா வச்சுருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அது வந்து 4 டிமர்ஜ் என்டிட்டியாக மாறும். வேதாந்தா அலுமினியம், வேதாந்தா பவரு, ஸ்டீலு அப்படின்னு சொல்லி ஒரு 4 கம்பெனி உங்களுக்கு கிடைக்கும். இன்றைக்கி எக்ஸ் டேட்டு, நாளைக்கு ரெக்கார்ட் டேட் அந்த டிமர்ஜருக்கு. ஸோ வேதாந்தா வந்து ஷேர் ப்ரைஸ் கிராஷ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி நினைக்காதீங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாட்டு உங்களுக்கு ஒரு 4 வேதாந்தா பிஸ்னஸ் பார்த்தீங்கன்னா கிடைக்கும். அதை வச்சுக்கோங்க. ஸோ இது வந்து வேதாந்தாவை பொறுத்த வரைக்கும் அப்டேட். ஃப்ரெஷ் என்ட்ரி எடுக்கலாமான்னா அது வந்து உங்களோட ஓன் ஒப்பீனியன். எல்என்டியோட சப்சிடரி தான் எல்என்டி மெட்ரோ ரயில் ஹைதராபாத். இவங்க வந்து ஹைதராபாத் மெட்ரோ ரயிலில் சில ஸ்டேக்கை வந்து டைல்யூஷன் பண்ணியிருக்கிறாங்க 1461 கோடிக்கு. இதை விற்றுருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க எக்ஸிஸ்டிங் டெப்டை வந்து ரீஃபைனான்ஸ் பண்ணுறதுக்கு வேண்டி. ஸோ இது வந்து இந்த சேல் அமௌண்ட்னு பார்க்கும்போது 0.43% ஆஃப் எல்என்டி ரெவன்யூ, 0.83% ஆஃப் அவங்களோட நெட்ஒர்த்துன்னு சொல்லியிருக்காங்க. இது எல்என்டி கொடுத்த அப்டேட்டு. பஜாஜ் ஃபைனான்ஸோட ரிசல்ட்ஸ் வந்துருந்துச்சு, நல்ல ரிசல்ட்ஸு. என்ன ஒன்று அசட் அண்டர் மேனேஜ்மெண்ட்லாம் 5 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. நெட் ப்ராஃபிட்டே 22% வளர்ந்துருந்துச்சு. ஜெஃப்ரீஸ் பை ரேட்டிங் கொடுக்குறாங்க, மார்கன் ஸ்டான்லி பை ரேட்டிங் கொடுக்குறாங்க. ஜெஃப்ரீஸ் 1880 ரூபா டார்கெட் ப்ரைஸு, மார்கன் ஸ்டான்லி 1210 ரூபா டார்கெட் ப்ரைஸு. ஜெஃப்ரீஸ் வந்து 16% மேலே போகும்னு சொல்கிறாங்க. மார்கன் ஸ்டான்லி வந்து 30% மேலே போகும் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஃபோர்ஸ் மோட்டாரோட ரிசல்ட்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ இதோட ரிசல்ட்ஸில் ப்ராஃபிட் அடி வாங்கியிருந்துச்சு. இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா 6% காலியாக இருக்குது. ஆஃப்டர் தட் டெக்ஸ்மேக்கோ ரயில் அண்ட் இன்ஜினியரிங் 187 கோடி ஒர்த் ஆஃப் ஆர்டர் சவுதர்ன் ரயில்வேட் வந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 183 கேட்ஸ் வந்து அப்கிரேட் பண்ணுற ஆர்டர் 18 மாதத்தில் கம்ப்ளீட் பண்ணணும். இது டெக்ஸ்மேக்கோ ரயிலை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு.
பஜாஜ் ஆட்டோ ஷேர் ரீபர்ச்சேஸ் மே 6 வந்து கன்சிடர் பண்ண இருக்கிறாங்க. விச் மீன் ஷேர் பைபேக் ப்ரொபோசல் மே 6ஆம் தேதி கொண்டு வர இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்காங்க. அன்னைக்கு தான் பஜாஜ் ஆட்டோவோட ரிசல்ட்ஸும் வருது. இது பஜாஜ் ஆட்டோ கொடுத்த அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு டட்சுசி பேங்க் ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் பிஸ்னஸ் இதை வந்து வாங்குறதுக்கு, அதாவது டட்சுசியோட ரீட்டைல் பேங்கிங் அண்ட் வெல்த் பிஸ்னஸை வாங்குறதுக்கு கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஃபெடரல் பேங்க் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா பிட் சப்மிட் பண்ணி ப்ராசஸ் அந்த பேச்சுவார்த்தை போயிட்டு இருந்துச்சு. இதில் இப்போ பிட் சப்மிட் பண்ணுறதுலேருந்து ஃபெடரல் பேங்க் வெளியே வந்துட்டாங்க. பட் இப்போ அதை யார் வாங்க போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியலை. அந்த பிட்லேருந்து இவங்க ஃபெடரல் பேங்க் வெளியே வராங்க. அதோட வேல்யூ பார்க்கும்போது கிட்டத்தட்ட 4500 கோடி வருது. கோட்டக் மஹிந்திரா பேங்க்கும் பார்த்தீங்கன்னா சோல் கண்டெண்டர்லேருந்து வெளியே வரதாட்ட அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஜெர்மன் பேங்க் தான் இந்தியன் ஆப்ரேஷன் ஹோல்ட் பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 20000 கோடி. வெல்த் மேனேஜ்மெண்ட் அசட் பார்க்கும்போது 20038 கோடி ரீட்டைல் பேங்கிங்கில் வச்சுருக்காங்க. பட் ஃபெடரல் பேங்க் கண்டினியூஸ் ஆகிட்டு வெல்த் மேனேஜ்மெண்ட் பிஸ்னஸை ஃபெட் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு அவங்களோட ஃபெட் நெக்ஸ்ட் பிளாட்ஃபார்ம் மூலமாட்டு எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ இவங்கள்ட்ட வாங்குறத கைவிட்டுருக்காங்க. அது இப்போ இனி வேறு யார் வாங்குவாங்கன்னு தெரியல. ரிலையன்ஸ் ஜியோட ஐபிஓ H2 அதாவது செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஃபினான்ஷியல் 27க்கு தள்ளி போகுது. ஜியோ பாலிட்டிக்கல் டென்ஷன், இன்வெஸ்டர் சென்டிமெண்ட், லிஸ்டிங் பிளான்ஸை வந்து அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த டைமில் அவங்க ஐபிஓ வந்தாலும் அது சரியான முடிவாக இருக்காது. அதனால அவங்க தள்ளி வச்சுருக்காங்க. நியூஜென் சாஃப்ட்வேரோட Q4 ரிசல்ட்ஸு ஆக்சுவலி இன்றைக்கி ஷேர் ப்ரைஸ் 10% அப்பு. என்ன ஒன்று யூஎஸ் ஏபிஏசி க்ரோத்து மார்ஜின் எக்ஸ்பேன்ஷன் ஆகிருக்கு. ப்ராஃபிட் மட்டுமே இந்த குவார்ட்டரில் 5.3% வளர்ந்துருக்கு, 452 கோடி. சீக்வென்ஷியல் பேசிஸில் ரெவன்யூ வந்து 452 கோடியாக இருக்குது, 5.3% வளர்ந்துருக்கு. சீக்வென்ஷியல் பேஸில் ரெவன்யூ 13% வளர்ந்துருக்கு. எபிட்டா 151 கோடியாக இருக்குது, 7.2% வளர்ந்துருக்கு. மார்ஜின் 60 பேசிஸ் பாயிண்ட் எக்ஸ்பேண்ட் ஆகி 33.5% இருக்குது. இந்தியன் பிஸ்னஸ் ரெவன்யூ 124 கோடியாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. யூரோப், மிடில் ஈஸ்ட், ஆஃப்ரிக்கா இதோட பிஸ்னஸ் நீ பார்க்கும்போது ஃப்ளாட்டாக இருந்துச்சு, 137 கோடியாக இருக்குது. ரெவன்யூ ஏசியா பசிபிக்கில் 84 கோடியாக இருக்குது. யூஎஸ் பிஸ்னஸ் ரெவன்யூ 106 கோடியாக வளர்ந்துருக்கு. யூஎஸ் ஏபிஏசி அந்த செக்மெண்ட்டில் உள்ள க்ரோத்துன்னு பார்க்கும்போது இயரானர் பேசிஸில் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. எபிட்டா அந்த எபிட் ரேஞ்சில் பார்க்கும்போது ₹6 per ஷேர் ஃபைனல் டிவிடன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஜூலை 17ஆம் தேதி ரெக்கார்டட். ப்ராஃபிட் பார்க்கும்போது 1.5% விழுந்திருக்கு, 106 கோடியாக இருக்குது. ஒரு ஃப்ளாட்டாக டவுனாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 5% சம்திங் பாசிட்டிவில் இருக்குது இப்போ நான் பார்க்கும்போது. ஆனால் அன்றைக்கி 11% பாசிட்டிவ் போயிருக்கு. இப்போ 508 ரூபாவில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஆனால் அன்றைக்கி அதிகபட்சமாக 534 வரைக்கும் போயிருக்கு. இது நியூஜென் சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. இப்போ கை வைக்கலாமா அப்படின்னா 24 டைம்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. ஒரு 20 டைம்ஸ் கீழே வரும்போது பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறேன். எமிரேட்ஸ் என்பிடியோட ஷெய்ன் நெல்சனை வந்து ஆர்பிஎல் பேங்க் போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணுறதுக்காக அப்டேட் கொடுத்துருக்காங்க. ஆனால் ஆர்பிஎல் பேங்க்கில் சம் பர்சன்டேஜ் டேக் வந்து அவங்க எமிரேட்ஸ் என்பிடி வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அதனால போர்டில் வந்து பார்த்தீங்கன்னா அவர் ஜாயின் பண்ண இருக்கிறதாட்ட அப்டேட் வந்திருக்கு. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.